ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கொண்டுக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு ஈரானில் வந்து. அவங்க மருந்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்பாவும் பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த விபத்தில் தீ விபத்து இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து எதிர்ப்பாங்களே. ஸோ இது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா பின்னணி யாருன்னு பார்த்தா ரெசா பல்வி சொல்லுவாங்க. ரெசா பல்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் க்ரௌன் பிரின்சஸ் எக்ஸைல்டு க்ரௌன் பிரின்சஸ் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த டைனாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்லவி டைனாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 50 வருஷமாக ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முகமது ரெசா பல்லவியோட இவங்க வந்து ஒரு சன்னா வந்து இருக்காப்புல. ஸோ இவரோட குடும்பம் தான் வந்து ஈரான்லேருந்து பழைய ஈரான் வந்து ஆட்சி பண்ணியிருக்கு. செக்குலர் ஈரான் நான் கொண்டு வரேன். செக்குலர் ஈரான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடமும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரீபப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் பண்ணுற விதமாக இவரோட செயல்பாடு இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எப்போ மாற ஆரம்பிச்சுன்னா அந்த காமினின்னு ஒருத்தருப்பார். ஸோ அவர் தான் வந்து மெயினாக ஆயத்துல்லா அலி காமினின்னு ஒருத்தருப்பார். ஸோ அவர் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் நேஷனாக வந்து மாறிச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தா இவர் வந்து கிளர்ச்சியாளர்களை தூண்டுற மாதிரி வந்து பார்த்தா இவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தா இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக செயல்பட்டுருக்கு. ஸோ இவரோட டீம் வந்து மொசாட் ஏஜென்சியில் இருக்காங்க போல். ஸோ அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருப்பாங்கல்ல. ஸோ எப்படி வந்து இங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணியோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி ஒன்று இருக்குது. இவரோட கூட்டணி ரெசா பல்வியோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக இருக்கனால ஆயத்துல்லா அலி காமினிக்கு எதிராக வந்து இவங்க மக்களை தூண்டி விட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இவனுக்கும் அமைப்பு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா அலி காமினி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து உன் நாட்டு மக்களே உனக்கு தொடுத்து அடிப்பாங்க, நீ தேவலாம் என் நாட்டு விவகாரத்தில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னோட அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மேலே இவ்வளோ அக்கறைன்னு பார்த்தா அதில் இருக்க ஆயில் தாங்க முக்கியமான காரணம். அது இல்லாமல் யுரேனியம். ஸோ அதிகமான வந்து அவங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து கன்ஃபார்மாக ஈரான் தான் எடுக்க முடியும். ஸோ ஈரான் அதிகமான எரிபொருள் கொண்ட ஒரு நாடாகவும் இருக்குது. அதனால் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ண முடியும்ன்ற ரேஞ்சுக்கு அவனுக்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால அதுதான் டார்கெட் பண்ணுறாங்க. ஈரானை டார்கெட் பண்ணதுக்கு தான் அமெரிக்கன்ஸும் இந்த இஸ்ரேலும் வந்து கூட்டணி வச்சு இந்த ரெசா பல்வியை கொண்டு வந்தால் நம்ம நினச்ச திட்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்துவோம். ஏன்னா மக்கள் வந்து அதேமாதிரி நிறைய மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெஹரானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா அலி காமினிக்கு தான் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா அலி காமினியோட லீடர்ஷிப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வரி ஏய்ப்பு எல்லா விஷயமும் இருந்தாலும் இதோட பின்னாடி சூழ்ச்சின்னு பார்த்தா அமெரிக்கா தான் இருக்கானுங்க. ஸோ அமெரிக்காவோட தூண்டுதல் காரணமாக வந்து இந்த ரெசா பல்வின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்போது ஒரு பவர் வந்து மக்களை தூண்டிகிட்ருக்காங்க. ஸோ இதை வேரோடு நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி சொல்லியிருக்காரு. ஸோ பல தலைவன் வந்துட்டாங்க. அமெரிக்காவில் பல தலைவனை பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல தலைவனை பார்த்தும் நம்பர் 1 இருக்காப்புல பிரைம் மினிஸ்டராக வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஆயத்துல்லா அலி காமினி 87 வயசானாலும் 10, 20, 30, 40 வருஷம் கிட்ட வந்து போனால் இவர் தாங்க ரூல் பண்ணியிருக்காரு அந்த நாட்டே. ஸோ சகாப்தம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஆண்மை கொண்ட ஒரு தலைவனாக இருக்கார். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.